ரத்தமும் புக்கிங்ஸும் ஒன்றாக பாயாதுன்னு மேக் மை ட்ரிப் ஈஸ் மை ட்ரிப் போன்ற சுற்றுலா பயணிகளுக்கு சேவை செய்யக்கூடிய கம்பெனிகள் தங்களுடைய எதிர்ப்பை துருக்கி மற்றும் அஜர்பைஜான் நாடுகளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. சில நடவடிக்கைகளையுமே மேற்கொண்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ரொம்பவே அதிகம் அளவு சுற்றுலா பயணிகள் விரும்பி சுற்றுலா செல்லக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துருக்கி முதலிடம் பிடிக்கக்கூடிய ஒரு நாடா பார்க்கப்படுது. ஆனால் இப்போ அதனுடைய புக்கிங் கேன்சலேஷன் அப்படின்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எகிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 250% இது அதிகரிச்சிருக்கு. அங்க ஆல்ரெடி சுற்றுலா போகணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருக்கவங்க 250% பேர் அவங்களுடைய புக்கிங்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே போல புக் பண்றவங்களுடைய எண்ணிக்கையும் 60% குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற கம்பெனிஸ் ஒரு தகவலை தெரிவிக்கிறாங்க வெளிப்படையாவே. அது மட்டும் இல்லாம அவங்க சில ஆக்ஷன்ஸையும் மேற்கொண்டிருக்காங்க. அது என்னென்ன ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, அவங்க அங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்த கம்பெனிஸ் மூலயமா அனுப்பக்கூடிய ஃப்ளைட்டாக இருக்கட்டும், அவங்க ஹோட்டல்ஸ் புக் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இதை எல்லாமே நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், பெஹல்காம் தாக்குதல் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மீது பாகிஸ்தான் அடுத்தடுத்து தாக்குதல்களை மேற்கொண்டாங்க. இதில் இந்தியாவும் அவங்களுக்கு எதிர்வினையாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் தாக்குதலை போது ட்ரோன்களை அனுப்புனாங்க. இந்த ட்ரோன்களை எல்லாம் நம்ம வானிலையே சுட்டு வீழ்த்தினாலும் அதனுடைய உதிரி பாகங்களானது நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுச்சு. அந்த உதிரி பாகங்கள் நம்ம ஆய்வுக்கு மேற்கொண்ட போது இது எல்லாமே துருக்கியில தயாரிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சது, உறுதி செய்யப்பட்டதும் கூட. ஸோ இதனால துருக்கி அப்ப பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்துச்சு. இதுக்கு துருக்கியினுடைய ஜனாதிபதி ஏர்டோன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. துருக்கி அவங்களுடைய சகோதரத்துவ நாடான பாகிஸ்தானுக்கு எப்பவும் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவை வெளிப்படையாவே தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இதையடுத்து நம்ம இந்தியாவினுடைய ஸ்டாண்டர்ட்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் பல பேரும் துருக்கி நாடுகளுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்றத கேன்சல் பண்றாங்க. அதே போல யாரும் பெரிதளவில் புக் பண்றதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிகளால தெரிவிக்கப்படுது. அதே போலதான் அஜர்பைஜானுக்கும் அவங்க சுற்றுலா போறதை முற்றிலும் தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது போன்ற நடவடிக்கைகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மேற்கொள்ளுது, இந்தியன் மக்கள் மேற்கொள்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட துருக்கியினுடைய ஜனாதிபதி மீண்டும் தங்களுடைய ஆதரவை பாகிஸ்தானுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஷெபாஸ் ஷெரீப், அதாவது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிச்சதுக்கும் எங்களுக்கு துணை நின்றதுக்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அதுக்கு துருக்கியினுடைய ஜனாதிபதி பதில் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய சகோதரத்துவ நாடான பாகிஸ்தானுக்கு நாங்கள் எப்பவும் துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதர்லி நேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே துருக்கியினுடைய ஜனாதிபதி கோட் பண்ணியிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்தடுத்து அவங்க பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறதுலையும் ஆதரவு தெரிவிக்கிறதுனாலையும் துருக்கி, அஜர்பைஜான் உள்ளிட்ட நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நல்லுறவு அப்படின்றது பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ரொம்ப அதிக அளவிலேயே எழுந்திருக்கு. பொதுவாகவே துருக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய இன்கம் சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சர்வீஸ் செக்டார் தான் துருக்கியினுடைய இன்கம் சோர்ஸாகவே பார்க்கப்படுது பெரிதளவில். சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லி வரும்போது இதில் டூரிஸ்டும் ஒரு பார்ட்டாக அடங்கும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாக போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு நாடாக கருதப்படுற துருக்கிக்கு இப்போ அவங்க தடை செய்யறது மூலியமாகவும் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறது மூலமாகவும் துருக்கிக்கு கொஞ்சம் வருவாயில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய வர்த்தக சபையினுடைய சுற்றுலா குழு ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. துருக்கி நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்டப்ப நம்ம அவங்களுக்கு பல்வேறு நிலைகள்ல நம்ம உதவி புரிஞ்சோம். அதுக்கு பேர் நாங்க என்ன வச்சிருந்தோம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தோஸ்த் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். இந்த மாதிரி பல்வேறு நிலைகள்ல அவங்களுக்கு நாங்க உதவி புரிஞ்சோம். ஆனா அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது
பாகிஸ்தானுக்கு இருக்குது அப்படின்னும் போது அது ஏமாற்றம் அளிக்குது. அதனால இதற்கு மேல நம்ம எந்த ஒரு உதவியையும் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் துருக்கிக்கு ஆதரவா எடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய வர்த்தக சபையின் சுற்றுலா குழு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் மேக் மை ட்ரிப்பாக இருக்கட்டும், ஈஸ் மை ட்ரிப்பாக இருக்கட்டும், இது போல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. இதில் மேக் மை ட்ரிப் வந்து அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய விளம்பரங்களையும் அவங்க ஆல்ரெடி நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு வராங்க. இந்தியாவினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறமா இருக்கட்டும், பாகிஸ்தான் பல்வேறு தாக்குதல்களை இந்தியா மேல தொடுத்ததா இருக்கட்டும், அதுக்கு இந்தியா எதிர்வினை ஆற்றியதா இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இந்தியாவில் செயல்படக்கூடிய நிறுவனங்களும் சரி, இந்தியா ஒரு தேசப்பற்றோடு இருக்கக்கூடிய நாடு, இதை நம்ம எந்தெந்த விதத்துல எல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்றத வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா மனசுல வச்சுக்கிட்டு அவங்க வந்து செயல்படுத்துறாங்க சில நடவடிக்கைகளை அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து பைகாட் துருக்கி மற்றும் அஜர்பைஜான் அப்படின்ற ஒரு மூமெண்ட் இந்தியாவில் நிலவரதையும் அது அதிகரிக்கக்கூடியதையும் நம்மளால சமூக வலைதளங்கள்ல அதிகமாகவே பார்க்க முடியுது.